தமிழ் சினிமாவில் கிரிக்கெட் படங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு வந்து இப்போ வரைக்குமே வந்து அது நான் ஸ்டாப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படங்களுக்கு கொடுக்குற வரவேற்பும் அதில் வர டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் கிரிக்கெட் அதுவும் கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டாலே வந்து அதில் உள்ள இருக்க கதைகள்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து இப்போ வரைக்குமே இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியாக வந்த படம் தான் லப்பர் பந்து. ஸோ இப்போ லப்பர் பந்து படம் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழரசன் பச்சமுத்து அவருடைய இயக்கத்தில் சாண்ட்ரோல்டன் அவருடைய மியூசிக்கலில் கெத்து தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் அவருடைய நடிப்பில் செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் லப்பர் பந்து. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் லோ பட்ஜெட், அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை எடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தோடைய வரவேற்பு வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தை கொண்டாடுறதும், அதுலேயும் வந்து அட்டகத்திலிருந்து கெத்து தினேஷாக மாறின கெத்து தினேஷை வந்து பார்த்து அவரோட ஆக்டிங்கும், அதுலேயும் வந்து பொட்டு வச்ச அந்த சாங்கு, விஜயகாந்த் அவருடைய சாங்கை வந்து அந்த ரெட்ரோ சாங் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்ததும் ஆடியன்ஸ் வந்து இன்னும் வந்து அதை ஒரு பயங்கரமாக கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட என்ட்ரி அப்பவும் சரி, அந்தளவுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து இந்த ஒரு அப்பா கேரக்டர் நடிக்கிறதுலாம் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 21 கோடியிலிருந்து 30 கோடி வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படியாக அந்த படம் எடுத்தப்பட்டாலும் அதில் நடிச்சிருக்க நடிகர்களுடைய சம்பளம்லாம் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஹரிஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, தினேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, கூட நடிச்சிருக்க சில சக நடிகர்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சைடு ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து இப்போ முதலாவது வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் தான் ஒரு ஹீரோ கேரக்டராக நடிச்சிருக்காரு. தினேஷ் அவர்களும் ஹீரோ தான். அதில் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஹரிஷ் கல்யாணுக்கு 70 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ 70 லட்சம் வந்து இந்த படத்துக்கு வாங்கியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கெத்து தினேஷ் அவர்களுக்கு எவ்வளோப்பா சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து கெத்து தினேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காரு. அதாவது 40லேருந்து 50 வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து கெத்து தினேஷ் அவர்கள் 40லேருந்து 50 வரைக்கும் 40 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்கார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அதே மாதிரி நடிகைகளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து சஞ்சனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வஸ்திகா அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அம்மா கேட்டரில் அவங்க நடிச்சவங்க ஸ்வஸ்திகா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சஞ்சனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு புது நடிகை தான். ஆனாலும் அதற்கு முன்பாக வந்து முன்னாடி வந்து அவங்க சில வெப்சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது வதந்தி அப்படின்ற வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படம் அவங்களுக்கு 2வது படம்ன்றனால அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு 15லேருந்து 20 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஸோ இப்படியாக நடிகைகளுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருந்தாலும் கூட நடித்த சக நடிகர்கள் இருக்காங்க. அதாவது கெமெடியனாக நடித்தவர்கள், காமெடியனாக நடித்தவர்கள் சிலர் இருக்காங்க. அதில் பாலசரவணன் இருக்காங்க. அதே மாதிரி காளி வெங்கட் அவர்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 டீமுக்கும் ஒரு தூண் மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கூட ஃப்ரெண்ட்ஷிப் வர கேரக்டர் மாதிரி இவங்க. ஸோ அதே மாதிரி காளி வெங்கட் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாலசரவணன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி சென்ஸ்லாம் அந்தளவுக்கு அந்த படத்தில் அந்தளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாலசரவணன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படியாக இந்த படம் வந்து இப்போ வரைக்குமே வந்து தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த படத்துடைய மவுஸ் இன்ன வரைக்கும் குறையில. ஏன்னா லப்பர் பந்தில் நடித்த ஒரு கதைக்களவும் சரி, டைரக்டர் வந்து அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாகவும் சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது எவ்வளோ கிரிக்கெட்டு என்டர்டைன்மெண்ட் விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஒரு சைடு வந்து அவர் வந்து எடுத்திருக்க பொலிட்டிக்கலாக சில விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே பயங்கரமாக பேசியிருக்காரு. அந்த ஈக்குவாலிட்டியோடு பேசின விதமும் சரி, அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. நான் அது நிறைய டைலாக் அதில் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட கலெக்ஷன் வந்து ஒரு 21 கோடியிலேருந்து 30 கோடி வரைக்கும் எடுத்திருக்கு. அதே மாதிரி இத்தனை நடிகர் வந்து இவங்களோட சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு லோ பட்ஜெட், அதாவது கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுக்க முடியும், நல்ல ஒரு கதைக்களம் இருந்தாலே நல்ல ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு லப்பர் பந்து ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.